வந்திருக்காங்க. ஆனாலும் வரால்மீன் போன்ற அந்த படத்தை அடித்து கொண்டு போனது கூட திரௌபதியை அர்ஜுனன் தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். இது ஒரு அருமையான ஒரு பொருத்தமான விஷயம். நல்ல சமம். மாகுழல் அழகவல்லி வதுவையும் அழகு காண தாக்குரல் அடிகொள் யானை தரணிவன் எவரும் வந்தார் பேக்குமேல் பொன்போடி விரைவுடன் வம்மின் குரல் விழிப்பமோடும் கோயில குரலும் கேட்டார். மாகுரல் அழகவல்லி வதுவையின் அழகு காண திரௌபதியினுடைய சுயவரத்தை பார்க்கறதுக்காக திருமணத்துல கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறீர்களே, உங்களுடைய காரியம் ஜெயமாகும், கவலையே பட வேண்டாம் என்று குயில் பாடி வரவேற்கதான் பாண்டவர்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா பறவைகள்ல மயில் அழகா இருக்கும், குரல் கொடூரமா இருக்கும். குயில் கருப்பா இருக்கும், ஆனா இனிமையா இருக்கும். குயில் போல் போகிறார் போகிறார் பாடுகிறார்னு சொல்லுவார். மயில் போல பாடுறான்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரியே கேட்கும். அதனால மயில் பார்க்கறதுக்கு அழகே தவிர குரல் தெரியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுப்பணி செய்ய நினைக்கும் போது பணம் இருக்காது, பணம் வரும்போது பொதுப்பணி செய்வதற்கு மனசு வராது. இந்த ரெண்டு இருந்தா சப்போர்ட் காணும். இந்த 18 நாள் பாரதம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நம்ம வச்சியண்ணன் அவர்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வகையில படிக்கிற மாணவனுக்கு வசதி இருக்காது, பணம் உள்ள பையனுக்கு படிப்பு வராது, படிப்பு மட்டும் முடிஞ்சு மேட்டிங் போடணும். கனகாம்பர பூ நல்ல பூ தான், நல்ல நிறம் தான், ஆனா வாசனை இல்லை. அதைத்தான் அதிகமா வச்சுக்கிறாங்க. பெண் பார்க்குற மாப்பிள்ளை கூட நல்ல சிவப்பா அழகா சினிமா நடிக்கிற மாதிரி பெண் ஒன்று கேட்கறான். ஆனா குணத்தை பத்தி பார்க்கறது இல்லை. பெண்ணு எப்படி இருந்தா நான் வரதட்சணை அதிகமாக கிடைக்க போதும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. எங்க பக்கத்துல தேன்மணின்னு ஒரு பேரு ஒண்ணு இல்லை, வரவேற்கிறாங்க உட்கார்ந்து. தேன்மணின்னு பேரு ஒருத்திக்கு பேசினா காக்கா கத்துற மாதிரி இருக்கு, பேர் மட்டும் தேன்மணி. அதனால ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. அப்படிப்பட்ட வகையில அது போல வாரும் வாரும் பாண்டவரே, வாரும் வாரும் பாண்டவரே, ஒருவதன் முதல் விதத்தை மனம் பெறவே பாருமே, மன்னர்கள் யாரும் வந்தார் மனதன்னை, மன்னர்கள் யாரும் வந்தார் காணிலவே திரண்டு வந்தார், உன்னதை போது என்று மனமே திரண்டு வந்தார், என்னைய படியும் எங்கே உங்கள் என்னைய படியும் எங்கே உங்கள் திருமணம், வாரும் வாரும் ஆண்டவரே, வாரும் வாரும் ஆண்டவரே, ஒருவரும் முதல் விதத்தை மனம் பெறவே பார்ப்பேன். அதுபோல அந்த குயில் பாடி அன்போடு வரவேற்கின்றது. எப்படிப்பட்ட வகையில இதுவும் ஒரு நல்ல அருமையான ஒரு சகுனம் தான் என்று சொல்லிவிட்டு உடனே பாண்டவர்கள் மேலே அந்த நாட்டை நோக்கி செல்கிறார், நகர்ப்புறத்தை நோக்கி. இந்த வகையிலே பார்க்கின்ற போது நேடுதல் இல்லை என்ற நிருபம் போடுதல் இவர்க்கு உண்டாகும் குன்றவள் முறை கூறாதே, ஓடுதல் உண்மை என்ன தோகைகள் ஓடும் ஆடுதல் நோக்கி அகம் மகிழ்ந்தேகினாரே.
மயில் தான் தோகை வரிசை ஆடும், பெண் மயில் ஆடும். ஆண் காலைக்கு தான் முதுகுல குமிழ் இருக்கும், பசு மாட்டுக்கு பெண் மாட்டுக்கு இருக்காது. அதுபோல மயில் தோகையை ஆடி வரவேற்கிறது பாண்டவர்களை. நம்ம நாட்டுக்கு தேசிய பறவை கூட மயில் தான். மயில் தான் நம்ம நாட்டுக்கு தேசிய பறவை வச்சிருக்காங்க. வேளாண் நாட்டில் வார்த்தை வச்சிருக்காங்க. இலங்கையில காட்டுக்கோழியை தேசிய பறவையா வச்சிருக்காங்க. நேட்டாளில் நெருப்பு கோழி வச்சிருக்காங்க. அமெரிக்காவில் கழுகு வச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் நீல கொக்கு வச்சிருக்காங்க. ஜப்பான்ல பச்சை கொண்டை கோழி வச்சிருக்காங்க. இப்படி நாட்டுக்கு நாடு ஒவ்வொரு தேசிய பறவையா இருக்கு. மயில் அழகு, அதுவும் தோகை மயில் அழகு, நிறைந்த அழகு, ஆடும்போது இன்னும் அழகு. ஆதையோடு மந்தமாகிய நலங்கள் முகம் என்று தெரியேன் ஆனதடி மறுபெறும் மனிதை பொழுது ஆடும் மயில் என்பதறியேன் நாதவோடு பிறந்து வான உடல் கொண்டு நானிலம் அறிந்து தெரிவேனோ நானும் அணிகின்ற நான நிலை கண்டு நாடி அதில் நின்று கொடுக்கேனோ. அப்படியே மயில் தன்னுடைய காலில் இருந்து கொண்டு போய் கழுத்து பக்கம் முடிஞ்சு அது ஓங்காரத்தை குறிக்கும். இந்த ஓம்ங்கிற மந்திரம் எல்லா தெய்வத்துக்கும் முன்னாலே இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். அந்த ஓம்னு சொல்லி எந்த தெய்வத்தை வேணாலும் மறுபடியும் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த மயில் தோகை விரித்து ஆடி இவர்களை வரவேற்கிறது. ஆகினாலே வரிசையா சௌரங்கள் ஏற்படுகிறது. பாஞ்சால நாட்டுக்கு இவங்க போறதுக்குள்ள அந்த விழிப்புறாழ்வார் அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. ஒரு மாதிரி சந்த கவி பாடுறது யாரையும் நம்ம பார்க்க முடியாது. கம்பராமாயணத்துக்கு கூட சந்தை கிடையாது, இவர் பாடுறாரு. அப்படிப்பட்ட வகையிலே கிட்டத்தட்ட பாஞ்சால நாட்டை நெருங்கி விட்டார். குழைபுறம் கடந்த செங்கல் குறுநகை கோவை செம்மாய் இளைப்பொடி முளையினாளுக்கு இற்றை நாள் வதுவை என்று மலைப்புறம் ஆடமேறி மறுநரை மலர்க்கை காட்டி அடைப்பன போன்ற வீதி அடிஒடி ஆடையெல்லாம். அந்த நகரத்து பதாகைன்னு சொன்னா துணினால செய்யப்பட்ட கொடிகள் பதாகை. அது எல்லா இடத்துலையும் வண்ண வண்ணமா கட்டியிருக்காங்க. அது வரவேற்கிறதா வாருங்கள் பாண்டவர்களே, உங்களுக்காகத்தான் திரௌபதி காத்துக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனை மன்னர்கள் வந்தாலும் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்கள் அவசியம் வாங்கன்னு சொல்லி அழைப்பன போன்ற வீதி அடிபொடியா அடையலாம். அந்த மாதிரி அது என்ன சொல்றாருன்னா, உழைப்புறங்கடந்த குறுநகை செவ்வாய். அந்த கண்ணு காது வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்காம அங்க என்ன நடக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. பெண்களை திரும்பி பார்க்காமே அப்படி இருந்து ஒன்று முயல், இன்னொன்று கிளி. இந்த ரெண்டுமே திரும்பியே பார்க்காது. ஆனால் பின்னால் என்ன நடக்கும். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இது வரவேற்க உள்ளது. எல்லாம் பாருங்க எங்க மாறுங்க மங்கையன் மனம் காண பாருங்க எல்லாம் பாருங்க எல்லாம் பாருங்க. அனலில் பிறந்தார் நங்கையவள் அல்லாடம் தரும் மங்கையவள் எளிய மொழியும் பேசிடுவார் எளிய மொழியும் பேசிடுவார் என்றே உங்களை பறித்திடுவார். எல்லாம் மாறுங்க எல்லாம் மாறுங்க எங்க மாறுங்க மங்கையும் மனம் காண மாறுங்க எல்லாம் மாறுங்க நீங்க எல்லாம் பாருங்க. எல்லாரும் வாங்க வாங்கின வரவேற்கிறதுனா இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தும். எல்லாரையும் வரவேற்கத்தான் செய்யணும். சில பேர் சாப்பாடு சாப்பிடுவாங்க, யாராவது மறைச்சுக்குவாங்க. சில பேர் வாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படி சொல்ற வார்த்தை எத்தனை பேர் இருக்கும். அதனால ஒருத்தர் சொல்லுவார், என் சாம்பார் என் வீட்டுக்காரர் நல்லா வச்சிருந்தா, பொரியல் நல்லா வச்சிருந்தா, என்ன நல்லா இருந்துச்சு அவர்களே சொல்லுவார். நீங்க சாப்பிடணும்னு சொல்ல மாட்டார். இவன் சாப்பிட்டு நம்மளுடைய சொல்லாம
அதுபோல கொடுக்கின்ற மனம் வேணும். அதைத்தான் அந்த கருணை தான் இறைவன் பகவான் கொடுக்கின்ற. அந்த வகையிலே பார்க்கின்ற போது அந்த பதாகைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆடை, அது அதே கண்ணன் தூதுல பார்த்தீங்கன்னா துவாரகையில கண்ணனை தூதுவ கூட வரும்போது அந்த அடிமணி ஆடைகள் தான் வேண்டுமோ வேண்டுமோ என்று வியன்மதை கொடுத்தது ஒரு கடத்து. அதாவது திரும்பி போட அவன் அர்ஜுனுக்கு தாண்டா கண்ணன் வருவான் தூது, உனக்கு வரமாட்டாண்டா போடா, அது அப்படி ஆடுதான். அதே பதாகை பாண்டவர்களை வரவேற்றாங்க. இப்ப எல்லாரும் மகிழ்ச்சியோடு எங்க வந்து தங்குறாங்க? குலாளர் வீட்டிலே வந்து பார்க்கவன் என்ற குயவர் வீட்டில் வந்து தங்குறாங்க. பிராமணர்கள் குயவர் வீட்டில் தங்கலாம் என்ற ஒரு விதி இருக்கிறது. பிண்டனம் புதைந்த பைம்பொன் முதலிடு வீதான நீலர் மண்டலம் புகையில் மூழ்கின் யாவனம் அருகில் செல்வம் கண்டு கண்டறிய யானின் கவினுடை நெடுந்தோள் போர்ந்து கொண்டன செயலோ ஆங்கூர் குலாளனது இருக்கை சேர்ந்தார். பிராமண வேடத்திலே வந்து குலாளனுடைய வீட்டிலே பார்க்கவன் என்ற குயவர் வீட்டில் வந்து தங்குறாங்க. அங்கே ஏன்னா அவர்களும் வந்து விஸ்வ பிராமணன் மாதிரி, அதாவது விஸ்வகர்மா அவங்க ஒரு பிராமணன் மாதிரி, அதே போல குலார்களும் அந்த மாதிரி ஒரு படைப்பு செய்கிறாங்க. அதனால அவர்களுக்கும் அதுக்கு ஒரு தனி அந்தஸ்து விஸ்வகர்மா ஆதியில் அந்த படைச்ச பிரிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு தகுதி கொடுத்து. அதனால தான் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்பானத்தை செய்த சாப்பாடு குழம்பு ரசம் தான் உடம்புக்கு நல்லதாக இருந்துச்சு, கெடுதல் இல்லாமல் இருந்துச்சு, நல்ல நீட்டாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அவசர உலகம், அடுப்பு பற்ற வச்சு சோறாக்கி குழம்பு வைக்கிறதுக்குள்ள ஆஃபீஸுக்கு போகிற நேரம் ஸ்கூல் பிள்ளைகள் அனுப்ப முடியாது. இந்த மாதிரி காலம் இன்னைக்கு அப்படி. அதனால் அதுக்குரிய கருவிகளை வந்து ரொம்ப சீக்கிரமாக அதை சமைக்கிறோம். ஆனாலும் கூட மண்பானத்தில் சமைக்கிற சாப்பாடு உண்மையிலேயே உடம்புக்கு நல்லது என்பது தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பழக்கங்கள்லாம் இன்னைக்கு எவ்வளவோ மாறிவிட்டது. ஆனால் மண்பான தொழில் செய்கிறவங்க கூட கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டாங்க, எல்லாம் வேற தொழில் மாறிட்டாங்க. ஏதோ சில பேர் பெரியவங்க இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் செய்யறாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல மாணிக்கம் இருந்தாருங்களா? ரமண கோவிந்தா, ரமண கோவிந்தா, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் தேவருக்கு பார்வதிபதே. இறைவனை விட இறைவனுடைய திருநாமத்துக்கு சக்தி அதிகமாக முன்னே ஒரு நாள் சொன்னேன். அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு விதம் மனம் விட்டு சொல்லணும். வாய் விட்டு சொன்னா நோய் விட்டு போகும். ஆத்துல போய் குளிச்சா நம்ம கழுகு போகும், குளிக்கலைன்னா ஆறு போச்சுமா. அது மாதிரி மனம் வந்து மனமுறை சொன்னால் உண்மையிலே அதுக்கு ஒரு பலன் இருக்கு. நீங்கள்லாம் எத்தனையோ சிந்தனைகள் எத்தனையோ வேலையில் இருப்பீங்க. எந்த இடத்துக்கு வரும்போது அதெல்லாம் மறந்துடணும். அந்த பக்கமாக அப்படி மூட்டை கட்டி வச்சுக்கணும். வீட்டில் என்ன ஆச்சு, அந்த வேலை என்னாச்சு, இது என்ன ஆச்சு, இந்த சிந்தனையை வைக்காதீங்க. வடநாடு காதி போன்ற புண்ணிய தலங்களுக்கு போனால் கூட வீட்டில் என்னமோ இருந்து எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற நினைப்புகளாக இருந்தால் அந்த யாத்திரைக்கு கொண்டு பேசணும்ல. அது மாதிரி இந்த சொற்பொழிவுக்கு வந்த போது அந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் விட்டு உங்களுடைய மனக்கவலையெல்லாம் பாடத்தை இறக்கி வச்ச மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு 7வது நாள். இன்னும் ஒரு 10-11 நாள் இருக்கு. இதோட எவ்வளவோ விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இடையிடையே. அதனால வந்தவங்க வரா, அப்படியே வழக்கமாக வந்தவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் கடைசி வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களுக்கு அந்த புண்ணியம். மகாபாரதம்னா சும்மாவா? ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஓத வினைகளும் ஓங்கு புகழ் பெருகும் காதல் நூலிற்கும் கைகொள்ளும் செய்த பணி போட்டு மால் வரை பேர் பாரத போர் தீட்டும் தனி போட்டு வாழ்த்தினார் பெருந்தேவனார் பாடிச்சு. அதனாலதான் அவ்வளவு புண்ணியமானது, மகத்துவமானது என்று சொல்வார்.
எப்படி எல்லாம் இருக்கும்போது ஆதியில் குந்தி மைந்தன் ஐவர்க்கும் புரியலாம் என்று ஓதிய விதியினால் நெஞ்சு உணப்புறா முவகை போல்வார் ஜோதிடம் பொய்யாதென்றும் தோன்றுவர் உரியோர் என்றும் தாதிய தேற்ற தேற்ற தன்மன தளர்வு தேர்வார். திரௌபதி என்னடா நான் மடக்க இருக்கின்ற அர்ஜுனன் உட்பட எல்லாரும் பாண்டவர்கள் அரக்கமானில் இருந்து விட்டதாக சொல்லுகிறார்களே, நான் எப்படி அவருக்கு மாலையிட்டு கணவனாக்குவது என்று வேதனை. சாப்பிடல, ஒண்ணு இல்லை, தூக்கம் சரியா இல்லை. நம்ம நெருப்புல உதித்த காரணமே கோபாலம் தேக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அந்த அர்ஜுனனை மணப்பதற்காகத்தான். இது எல்லாரும் சின்ன வயசுல எனக்கு சொல்லி சொல்லி அப்படியே மனதிலே பாடமாக அதில் எனக்கு பதிந்து விட்டது. ஆனால் அதுக்கு இது வரைக்கும் அர்ஜுன் அவர் நேராக பார்த்ததில்லை. அர்ஜுனை போல ஒரு 5 அடி உயரத்தில் ஓவியம் வச்சு அந்த வில் வளைக்கிற மாதிரி, அந்த வில்லோட நிற்கிற மாதிரி ஒரு படத்தை ஓவியத்தை காட்டினாங்க. அதைத்தான் தினம் பார்ப்போம். ஆனால் உண்மையிலே இன்னும் அர்ஜுன் அவர் பார்க்கவே இல்லை. ஆனால் கேள்விதான், அர்ஜுனுக்காகத்தாமா நீ பிறந்தபடி இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆகினாலே தான் சொல்லுகிறார்கள் அந்த பணிப்பெண்கள், அம்மா கவலையே நீங்க பட வேண்டாம், நிச்சயமா நீங்க அர்ஜுனுக்கு தான் மாலையிடுவீங்க, எந்த விதமான இதுல கருத்து வேறுபாடும் கிடையாதம்மா. ஜோதிடம் பொய்யாதென்றும், ஜோதிட முறைப்படி பாண்டவருக்கு மரணம் கிடையாது. அது மட்டுமல்ல, தோன்றுவர் உரியோர் என்றும், அந்த முனிவருடைய வாக்கு ஆகாசவாணி வாக்கு எல்லாமே பொய்யாது, உண்மையாக நடக்கும் என்று தாதிய தேற்ற தேற்ற தன்மன தடவு தீர்வாள். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாருன்னு வச்சுங்க. ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தாரு, ஏங்க இந்த ஆஸ்பத்திரியில் அவர் சேர்த்துக்காரு, எப்படி இருக்காருன்னா, ஒரு 5 டாக்டர் சுற்றி நிற்கிறாங்க. அப்படின்னா அவர் அபாயமான கிடந்துட்டு இருக்காருன்னு தானே அர்த்தம். இல்லை சுமாராக இருக்காருன்னு சொன்னால் மனசு ஆறுது. ஐயோ 5 டாக்டர் நிற்கிறாரா, அவமே நல்ல மனசுனாச்சு இப்படியா அப்படின்னு மரியாதை இப்படியா. ஒருத்தருக்கு வேதனையா இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவு சொல்லணும், அந்த வேதனை அதிகமாகிற மாதிரி சொல்லக்கூடாது. அதான் அப்படிப்பட்ட ஜோதிடம் பொய்யாதென்றும், ஜோதிடம் எனக்கு பொய் கிடையாது. ஆனா அந்த அறவுரையா தெரிஞ்சுட்டு சொல்றதுனால பலன் மாறும். 2வது காரணம், பிறந்த நாள் நேரத்தை சரியா குறிப்பிடாம இருப்பான், அதனால பலன் மாறும். இப்படி நிறைய இருக்கு. 1964 ஜோதிட சாஸ்திரம் அது ஒரு சமுத்திரம் தான், கடல் தான், எல்லாத்திலையும் முழுகி எடுக்க முடியாது. அந்த காலத்துல இருந்தாங்க. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது, இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற போது, நான் அக்னியிலே விழுந்தேன், அவரை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அதே அக்னியிலே நான் விழுந்து இறப்பேன் என்று நினைத்தேன். மலர் போன்ற மாதம் மல்லிகை போன்ற மனமதை மயங்கி நின்றார், மனம் தன்னில் தளர்வோடு தேங்கி நின்றார். வளவரை என்னும் அலை போல எழுந்து தன்னை அங்குமே பாடிடுதே. பூவாரம் தீர்க்கவே பூமியில் வந்தவள் புன்னகை மறந்துமே நின்று விட்டார். பாவம் எல்லாம் தீர்க்க நின்றார், வார்த்தனையே எண்ணி நின்றார். வார்த்தனை தவிரவே பாரினிலே வாருக்குள் யாருக்கும் உரிமையில்லை. உனையன்றி என்ற உலகமேயது, என்னை நானே நெருப்பில் எரிப்பேனே என்று வாழ்நாள் எல்லாம் வீணானும் ஆச்சேன். வாழவும் என்று வழியின்றி போச்சேன். போன்றமாது மல்லிகை போன்று மனமது மயங்கி நின்றார், மனம் தன்னில் தளர்வோடு தயங்கி நின்றார். கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு சிவஜிகார்கிட்ட அந்த இடத்துல நிறைய எல்லாம் படம் சொல்லுவதற்கு எல்லாம் போவாங்க வருவாங்க. ஒருத்தர் சொன்னாரு, உங்களுக்கு எல்லா தோஷமும் போயிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு தோஷம் தான் இருக்கு, அதுவும் கல்யாணம்னா போயிடணும் அப்படின்னு. என்ன தோஷம்னு அவர் கேட்டார். அதான் சந்தோஷம்.
ரொம்ப பேருக்கு அப்படித்தான். கல்யாணம் ஆகிறதுக்கு பெரிய கனவு இருப்பாங்க. கல்யாணம் ஆன பிற்பாடு கொஞ்ச நாள் 2 குழந்தை பிறகு பாருங்க, அப்புறம்தான் அங்க இருக்குது வாழ்க்கையே போராட்டம். அது போல மேல்நாட்டில் நாய்க்குடி கூட ஜாதகம் பாருங்க. ஒருத்தன் கேட்டான் கைரேகிட்ட, அவர் சொல்லுவாரு, ரொம்ப படிச்சவனா மரியாதையா அடங்கி நடப்போடா உனக்கு மனைவியா வாய்ப்பா அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கு இவன் கேட்டான், இப்ப இருக்கிற மனைவி எங்க விடுதுன்னு கேட்டான். இது போல இருக்குது எத்தனையோ. ஆகையினால் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எத்தனை ராஜாவுடைய படங்கள்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. போட்டி, அந்த அம்மாவை கல்யாணம் பண்ண. அந்த அம்மா சாதாரண பெண்ணா என்ன? அப்படி ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவள். அப்படிப்பட்ட வகையில அந்த அம்மா பிறந்திருக்காங்க. சில பேர் 15 வருஷம் ஆகி சில பேர் பெண்களுக்கு கல்யாணமே ஆகாம இருக்கிறாங்க. அதுவும் இருக்கு. சில பேருக்கு பருவத்துக்கு வராதுக்குனால இறைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுடைய நேரம் காணும் அப்படி அமைஞ்சது. ஆமா, எப்படியாக இருக்கக்கூடிய சமயத்துல அர்ஜுனன் என்ற வடிவின் கையிலே வளைந்த வில்லோடு காட்சி அறைக்கூடிய அந்த மடம், அதை மட்டும் பார்ப்போம். இப்படியெல்லாம் இருக்கின்ற போது படி அங்கே வந்து துருபதம் வந்தான். மகளே, அலங்கரித்துக் கொண்டு சுயவர மண்டலத்துக்கு வாமா, மன்னாதி மன்னர்கள்லாம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா மன்னர்களும் வந்து விட்டார்களம்மா, நீ வர வேண்டியதுதான் பாய். பணிப்பெண்களை என்னுடைய மகளை அலங்காரம் செய்து கொண்டு அழைத்துக் கொண்டு வர. சரி சொல்லிட்டு அவன் போயிட்டான். உடனே பணிப்பெண்கள்லாம் அலங்காரம் பண்றாங்க. எப்படி தெரியுமா? போன் பிறை முதலால் தன்னை போதையர் பலனும் கூடிய, போன் பிறை முதலால் தன்னை போதையர் பலனும் கூடி, சேர்ப்புணர் பலரும் தாண்டி செலுத்துகள் பொழுது பூங்கட விசையம் கூட்டி புகைகமல் காமம் சூட்டி காட்டுவர் ஆண்மை தேய காமவேல் கனகும் போன் பிறை முதலால் தன்னை. இந்த உருவம் வளைஞ்சிருந்தா தான் பெண்களுக்கு நல்லா அழகா இருக்கும். ஒரு நதி வளைஞ்சு போகும்போது தான் அது பார்க்கறது. நேரா போனா சரியில்லை. ஒரு ராகத்தை ஆரோகணம் அவகோரணமா பாடும் போது அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரே நேரா போனா சரியா வராது. அதுபோல அந்த வளைந்த உருவத்தையுடைய போன்பிரை நுதலால் போதையற் பலரும் கூடி சேர்ப்புணல். சேர்ப்புணல்னா சேர்னா ஆகாயம். ஆகாய கங்கையில தேரை கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு ஸ்நானம் பண்ண வைக்கிறாங்க, நீராட வைக்கிறாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், தெய்வாம்சம் உள்ளவங்க எல்லாம் குளிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. நீராட வைத்தார்கள், ஸ்நானம் பண்ண வைத்தார்கள் சொல்லணும். அது மங்களகரமான வார்த்தை. எப்படியா இருக்கக்கூடிய சமயத்துல வந்து அப்படிப்பட்டவள ஆகாய கங்கையிலே ஸ்நானம் சேன்போன் அல்பலர் கொண்டு ஆட்டி அப்படின்றார் விழிப்புறாளர். எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அதுக்கப்புறம் சாம்பிராணி புகைப்பட்டு அதுல சில பேர் அயில் கட்ட புகை கவனம் செய்து அந்த கூந்தலை உடல் விடுகிறாள். பாஞ்ச அந்த ஓம புகை இருக்குது. ஓம புகை அயில் புகை தான் ஆயில வளர்க்கும். இந்த ஈம புகை இருக்கு பாருங்க, அது ஆயுசை குறைக்கும். ஈம புகைன்னா சுடுகாட்டுல பிணம் வேகும் போது அந்த புகையை நம்ம சுவாசிக்கூடாது, அது ஆயில குறைக்கும். எனவே கூந்தல் நன்றாக வளர இருக்க அரசர் காலத்து முறையாது. கூந்தல் கீழே பாதம் அங்க வந்து பாதம் வரைக்கும் தொங்குதுங்க, இயற்கையான கூந்தல். ஒருத்தன் மனைவியோட பஸ் ஏறதுக்காக ஒரு இடத்துல நின்றுட்டுனா, ஒரு பஸ் வந்துச்சு, மனைவி முதல்ல ஏறிட்டா, அவன் பார்த்தான் போற அடிய நம்ம போற பஸ் இதுல சடையை பிடிச்சிட்டு தான் சடை தனியா வந்துருச்சு. அது சவரி மொழி வச்சு இப்படிலாம் இருக்க வராம அப்படியே இருக்கும். அது போல இப்போலாம் செயற்கைக்கு போச்சு. கவரிமான்னு ஒரு வகை இருக்குதுங்க. கவரின்னா மான் அல்லது, அது ஒரு விலங்கு. கவரிமான்னா மான் வகை சேர்ந்ததில்லை, அது ஒரு விலங்கு. கரடி மாதிரி முடி நீளமா இருக்கும். அது வந்து ஒரு முடி ஒதுக்கி விட்டா உயிரை விட்டு விடுமா. மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான்னு அதைத்தான் சொன்னாங்க.
காட்டுமான புள்ளிமானையும் கலைமானையும் சொல்லலை. இது மானுங்கிறதுக்கு விளங்குறது அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு மிருகம் வந்து கானகத்தில் இருக்கிறது, அதான் கௌரிமான். அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, அது கிடைக்காத செவரி முடி, அதாவது பெண்களுடைய மனித முடியை எடுத்து அதை அப்படியே கொண்டாந்து வைக்கிறாங்க. அவ்வளவுதான். என்னமோ அப்படி ஒரு சாணம் இருக்கிற சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆட்டுவாள் மாதிரி இருக்குது, அவளை பார்த்தா முதல் வாழ் மாதிரி இருக்குது. அதுக்காக தான் அந்த ஆட்டுவாள் மாதிரிங்கிறவங்க செவரி முடி வச்சு கொஞ்சம் எடுத்து குறைக்காது வரணும் அப்படி பிண்டிக்கிறது. அப்படி இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அலங்காரம் செய்கிறாங்க இந்த அம்மாவை. இப்படி இருக்கின்ற போது நல்லா மஞ்சள் பூசினா மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. இப்பெல்லாம் ரொம்ப பேர் மஞ்சள் பூசத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா மேக்கப் பொருட்கள் நிறைய வந்துச்சு. அதனால மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி. நம்ம சாப்பாட்டோட உடம்புல எது போடணும், அதுல இருக்கக்கூடிய கெடுதலை முறிக்கக்கூடிய தான் மஞ்சள், மங்களகரமான மஞ்சள். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது எத்தனையோ கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி அந்த மஞ்சளுக்கு கொடுக்கும். அதனாலதான் அந்த காலத்தில் மஞ்சள் பூசி தான் குளிப்பாங்க, ஸ்நானம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ வந்து காலம் கொஞ்சம் மாறி சில பேர் செய்கிறாங்க, சுத்தமாக இல்லையே சொல்ல வரல, சில பேர் செய்கிறாங்க. அதனால மஞ்சள் பூசி குளித்து வந்தால் மங்களம் வருமே, அந்த மருமையெல்லாம் திரும்பி வரும் பொழித்துமே பொழித்துமே. கொஞ்சம் முடி நங்கையரே கொஞ்சம் யோசிங்க, கஞ்ச மகள் லட்சுமியில் அருளும் சேர்ந்த அது நெஞ்சத்திலே இதனை வைத்து திட முடிந்தன, நினைவாக செய்து வந்தால் நன்மை வளருமே, நமக்கு நன்மை வளருமே. மஞ்சள் பூசி குளித்து வந்தால் மங்களம் வருமே. அதனால இனிமேலாவது மஞ்சள் பூசக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும் தாய்மார்கள்லாம். நல்ல பழக்கம், மங்களகரமான. திரௌபதிக்கு புருவம் தீட்டினார்கள் மையினால், சந்தனம், புனகு, சம்பாது, கஸ்தூரி போன்ற வாசனா திரவியங்களை பூசினார்கள். நெற்றியிலே குங்குமம் வைத்தார்கள். கல்யாணம் ஆனவங்க இப்படி நெத்தி பட்டுல வச்சிருக்கணும், தலையின் பட்டுக்கு. சாதாரணமா கல்யாணம் ஆக சாந்து பட்டு வச்சுக்கணும், குங்குமம் பட்டு வைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வகையிலே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த குங்குமம் வைக்கிறது ஒரிஜினலா குங்குமம் வைக்கிறது ஸ்டிக்கர் போட்டு எடுத்து வச்சுக்கிறது. இப்படி வச்சுக்கிறது, அந்த பாத்திரம் போனால் அதை எடுத்து செவத்துல ஓட்ட வச்சுட்டு திருப்பி குளிச்சுட்டு வந்து திருப்பி வந்து நெத்தியில் ஓட்ட வச்சு வைக்கிறாங்க. இங்கேயும் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. இன்னும் அந்த படத்தை ஒரிஜினல் தான். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது சந்திரபுரவை சூரிய உறவை முன்கொண்டே போவதுதான் சொன்னாங்க. இப்படி எல்லாம் அந்த நகையெல்லாம் போட்டா அந்த அம்மாவுடைய உண்மையான அழகையே மறைத்து விடுகிறதாம். அது இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அங்கே அந்த பட்டுப்புடவை வந்து அந்த அம்மா கட்டுறாங்க. இலைய 1000 பொன் அப்படின்னா ஒரு நூல் 1000 பொண்ணு பெருமா. ஒரு நூல் அப்படின்னா அந்த புடவை இருக்கிற மொத்த நூலை கணக்கெடுத்துங்க, நீங்களே கணக்கு போடும். அப்படின்னா அந்த புடவையினுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு? சில பேர் யாராவது நல்ல புடவை கட்டிக்கிட்டா கல்யாணத்துக்கு போனால் கூட அதான் பார்ப்போம், என்ன புடவை கட்டியிருக்கா, என்ன நகை போட்டிருக்கா அப்படின்னு பார்ப்போம். எப்பா எங்கள் வீட்டுக்காரங்க அவன் மாதிரி அவளை விட நல்ல பாடுற அகலமா எடுப்பான், புடவை வாங்கி முடிச்சு அப்படின்னு நினைக்கிறது. பெண்களுக்கு போகும் நகை இந்த மாதிரி புடவை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பனாரசி, காஞ்சிப்பட்டு, சின்னாலப்பட்டி பட்டு, துளையகாலம் பட்டு, ஆரணைப்பட்டி இதெல்லாம் அவன் உடுத்திருக்கப்பட்டு நிகரே இல்லை. ஆமாம், அப்படிப்பட்ட வகையிலே இந்த அம்மா கண்ணு பட்டுப்படும்படியாக அந்த பட்டுப்புடவை கட்டி பணிப்பெண்களோடு சபைக்கு வருகிறார். அப்படி சபைக்கு வருகின்ற அந்த சமயத்தில் முரசு, பேரிகை, டமாரம், நாகசனம், நாகடம், எக்காலம், பேய்களம் இதெல்லாம் அந்த காலத்தை இசைக்கருவிகள். பிறகு சொத்திலும் நெருங்க ஆளவட்டம் ஓடி எழுசாமரை வீச அண்ணன் அங்கே அன்னங்களும் அரசர் மாணவர்கள் பிரிசில அரசவை அடைந்தாள் திரௌபதி அம்மா. அரசனாகிய அமைச்சர்கள் தான் வழி வீசி ஆர்வத்தோடு அங்கே பார்த்தார்கள். அந்த சபையிலே பாண்டவர் 5 பிராமணர் இடத்துல இருக்காங்க. பிராமணர் கடந்து இருக்காங்க. அவங்க சுய வடிவத்தில் பிராமண வேஷத்துல இருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா, பலராமர் 2 பேரும் அங்கே அரசர்களுடைய வீட்டில் இருக்கிறார்.
அப்போ அனல விட்டு மெழுகு போல உருகுறாங்களா இந்த திரௌபதி அம்மனுடைய அலங்காரத்தையும் அழகையும் பார்த்து. வெங்கடல் படகை வேந்தனும் விளைகின்றால் பிளவும் மேனே. வெங்கடல் படகை வேந்தனும் விளைகின்றால் பிளவும் மேனே. பொங்கலர் பிறந்த பாவை பொற்பினை படிய நோக்கி வைகளை தனமும் செந்தை மகனியான் பாவம் செய்தி அங்கன் மட்டதை போல் அனைவரும் குறுகினார. அங்கல் மட்டதை போல் அனைவரும் குறுகினார. எல்லா ராஜாக்களும் நாமளும் எத்தனையோ சுயமர்த்தம் போயிருக்கிறோம், எவ்வளவோ பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி அழகுள்ள பெண்ணை நம்ம பார்த்ததே இல்லையே என்று அனல்லப்பட்ட மெழுகு மாதிரி உருகி உட்கார்ந்துருக்காங்கன்னா அந்த ராஜாதி ராஜா மன்னாதி மன்னர்கள், பேரரசர்கள், சிற்றரசர்கள், பட்டவர்த்தனம், மகுடவர்த்தனம், மண்டலிகர், தந்திரியர், சிற்றரசர், இப்படி தகுதிக்கு தகுந்த மாதிரி அமைந்திருக்காங்க சபையில். இப்படி இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு விவரிக்க முடியாத ஒரு பேரானந்தத்திலே இருக்கிறார்கள் அரசர்கள் எல்லாம். இன்னைக்கு நமக்கு மாடு போட மாட்டானான்னு நினைக்கிறான் ஒருத்தன், இல்லை எனக்கு தான் போடுவான்னு ஒருத்தன் கற்பனை பண்ணிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பார்க்கின்ற போது அந்த இடத்துல அந்த சபையில எல்லா ராஜாக்களும் ஆடைகளை பலவிதமாக அங்க ஆடைகளை எல்லாம் மேலே போட்டுக் கொள்கிறார்கள். சில பேர் சால்வைகளை எப்படி போட்டுக்கிறாங்க. சில ராஜாக்கள் என்ன பண்றாங்க, அந்த ஆடையை எடுத்து இப்படி போட்டுக்கிறாங்க. சில பேர் பாக்குறாங்க, சில ராஜாக்கள் இப்படி நீளமா எம்எல்ஏ மாதிரி அப்படி நீளமா தொண்டு. இன்னொரு ராஜா பார்த்தான், அவன் செஞ்ச மாதிரி நாம செய்யக்கூடாதுன்னு அவன் சாமி எடுத்து தலையிலே கட்டிக்கணும். இப்படி ஆடைகளை எல்லாம் எடுத்து ஒவ்வொருவராக ஒவ்வொரு விதமா அந்த சால்வையை போட்டுக் கொள்கிறார். ஒவ்வொருவருக்கும் அரும்பு மேசை, உரும்பு மேசை, அருவா மேசை, கொடுவா மேசை, மேசை பல ரகமா இருக்கு. வந்த மன்னன் மேசை, அதாவது நேரம் இருக்கிறது அரும்பு மேசை. சில பேருக்கு பாருங்க ரோடு போட்ட மாதிரி இப்படி இருக்கும். சில பேருக்கு அந்த மேசை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இப்படி கீழே பூமியை பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இப்படி நேரம் வானத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஆளை இப்படி குத்துற மாதிரி இருக்கும். விதவிதமான மேசைகள் அவங்க ஸ்டைலில் வச்சிருக்காங்க. ஒரு சில பேர் ராஜாக்களுக்கு என்ன மாதிரினா மேசை சொல்லுங்க மேசைகள். அதுக்காக மேசைகளா இருந்தா ஆன்மீகம் இருக்குங்க. அப்படி பார்த்தா பட்டேல் இருந்து காந்திஜி இருந்து எல்லாருமே கேள்விக்குரியவாயிரும். அந்த மாதிரி ஆழ்வாரில் இருந்து நாயன்மார் வரைக்கும் மேசையில இருந்து திரும்பதி இருக்கார். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இரண்டு எழுத்து தான் மேசைங்கிறது. அப்படின்னா மேலே இருந்துச்சு, செய் அப்படின்னா கீழே மேசை. அப்படிப்பட்டது மேசை. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது உலகிலேயே மிக நீளமான ஒரு முடி வளர்த்தவர் ஒருத்தருக்காருங்க. பாருங்க, உத்தரப்பிரதேச இருக்காரு. உத்தரப்பிரதேச இருக்காருங்க. மிகப்பெரிய ஒரு மகன். அவர் அவர் அந்த மேசையை கையில பிடிச்சு காட்டுறாரு பாருங்க, ரெண்டு பக்கம். அந்த மாதிரி இப்படி மீசை வளர்க்குறவங்க தாண்டி வளர்க்குறவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 அடி நீளம் மீசை. இல்ல அவங்க அது மாதிரி ஒரு கொள்கை உள்ளவங்க, அதனால அவங்க வளர்க்கலாம், தப்பு இல்லை. ஏன் மீசை வளர்க்குறேன்னு யாராவது சட்டை போட முடியுமா என்ன? எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அப்படியாக எல்லாரும் மன்னர்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்க்கிறாங்க.
எதுக்கு? திரௌபதியினுடைய சுயம்பரத்தில் நமக்கு யாருக்கு மாலை இடுவார் என்று. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அப்போ எல்லாரும் பார்க்கறாங்க. இந்த திரௌபதி அந்த சபையிலே அப்படி இருந்து அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறா உட்கார்ந்த இடத்துல. எதுக்கு? அர்ஜுனன் இருக்கிறான் பார்க்க. ஆனா அவன் மாறுபடுத்த இருக்கான் பிராமணன்ஸ்ல. அப்படியே பார்க்கும்போது அந்த ஓவியத்தில் பார்த்து பார்த்து மனசுல பதிய வச்சதுனால அவன் பிராமண வேடத்தில் இருந்தாலும் அர்ஜுனன் என்பதை கண்டுபிடித்து விட்டார். இது ஆழ்வார் என்ன சொல்றார் தெரியுமா? மங்குளின் மங்கு மூடி பயங்கொழி மறைந்து தோன்றா செங்கதில் செல்வன் போல சேர்கனு வடிவமாறி அங்கவர் இருந்த நன்மை அறிந்ததோர் செறிந்த பொய்கை பங்கையம் போல் தாள பரிபுரு பாவை பார்வை. மேகம் மறைச்சிருந்தாலும் சூரியனை தாமரை தெரிந்து கொண்டால் மழுத்தணும். மேகம் மறைச்சிருந்தா கூட சூரியனை பார்த்து தாமரை மழுத்தணும். சூரியனை பார்த்தா தாமரை மழுத்தணும். அள்ளியை பார்த்தா சந்திரனை பார்த்தா அது அள்ளி மழுத்தணும். அதான் ஒரு வித்தியாசம். இதுக்கு அதுக்கு வகையெல்லாம் ஒன்றும் கிடையாது, இயற்கை. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது உடனே அர்ஜுனன் தெரிந்து கொண்டு சிரிக்கிறார் சபையில. சிரிக்கிறான்னா கடகடன்னு சிரிக்கல, உன் சிரிப்பு. அப்போ துரியோதனம் பார்த்தான், ஏய் என்ன பார்த்தாண்டா சிரிக்கிறான். கர்ணன் சொன்னான், உன்னை பார்த்துடா, என்னத்தான் பார்த்தான் சிரிக்கிறான். ஒருத்த ஒரு பொண்ணு போய் வழக்கு போட்டானா, அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் என்னையும் பார்த்து சிரிக்கிறான், என்னையும் பார்த்து. உனக்கு எப்படி தெரியும்? நானும் தான் பார்த்தேன். தெரியா போச்சு. அப்புறம் அந்த வழக்கு எப்படி வரும்? அதுபோல முற்காலத்திலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உடனே அந்த திஷ்டதீமன் திரௌபதிக்கு முன்னாலே வில்ல அம்புகளோடு இடையத்தோடு தேர்ல வந்து மணித்தேரியோடு பூமியில குதித்தானே திஷ்டதீமன். அவன் தான் இப்ப என்ன சொல்றான் சபையோட பார்த்து, பேரரசர்களே, சிற்றரசர்களே, பட்டவத்திலே, மகுடவத்தினர்களே, அங்க மரணம் மரணம் அந்தியா திருநாடும் எவனும் குட்டியும் கருசும் கலிங்கும் மன்னனும் கர்நாடகம் ஆசம் காஷ்மீர் காந்தாரம் காம்போசம் திரும்பு குடம் குளம் குத்தனம் குரு குளிந்தம் குறிச்சினம் கேகையும் கேரளம் கொங்கடம் கொள்ளும் கோசம் சகம் பீரும் தாளும் சிங்களம் ஜீவம் தீனம் சூரியன் சோழம் சோழம் திராவிடம் துழுவம் தெங்கடம் இடம் நேபாளம் பஞ்சாலம் பாஞ்சாலம் பப்பரம் கொள்ளவும் பாண்டி கோவிந்தம் மோடம் மகத வச்ச மராட்டம் மலையாளம் யுகந்தம் ஆடவ யுகந்தம் எங்கால வங்காள பிறப்பிற்கு 56 தேசத்து அரசர்களே, உங்களுக்கு என் தங்கை வேண்டுமா? எல்லாம் வேணும் தான் வந்துட்டாங்க, வேணாம்னா யாரு சொல்லுவா? ஆமாண்ணா. அப்படி என்றாலும் ஒன்று என்ன சிலை இது சிலி முகங்கள் இவை கடும் திரிகை வேகத்து நிலைமுகத்து உணர்கின்ற எந்திர திகிரி நாப்பன் நிலையினால் விளக்கும் அகதே நெஞ்சுரை அவன் எய்தான் கலை வழி அவர்க்கே அந்த கண்ணியும் உரியவன் என்றான். ஒரு பெரிய துணியை சபையில விலைக்கு காட்டினான். பிரம்மாண்டமான ஒரு பெரிய வில்லு. சாதாரணமா எல்லாரும் தோக முடியாது. யாக்கிரபாதனுடைய மகன் சிரஞ்சயனுக்கு தேவர் கொடுத்த வில்லு சிந்தூரம் என்று சொல்லக்கூடிய பெயர் உடையது, சிறந்த வில்லுது, சிவபெருமனுடைய அருளோடு கூடியது என்று சொன்னான். பிறகு பக்கத்துல சிலீகம்னு ஒரு அம்பு இருக்கு, தங்க தாம்பாள தட்டிலே வைக்கப்படும். இதோ பாருங்கள், 12 ஆரக்கால் மேலே சுழன்று கொண்டு இருக்கிறது. அதே போல அதுக்கு நடுவில் வந்து ஒரு மச்சம் இருக்கிறது. அந்த மத்தியத்தின் மீது படாம உள்ளே அந்த துவாரத்தின் வழியா அம்பு செலுத்தி அங்கிருக்கிற மீன் வடிவிருக்கிற லட்சியத்தை யார் ஒருவர் அறுக்கிறார்களோ அவரு தான் என் தங்கை திரௌபதி மாலையிடுவார்னா. எல்லாருடைய முகமும் மாறி போச்சு. என்னமா அரசுடைய பெருமையை சொல்லுவாங்க, உடனே அவன் மாலை போடுவார், மனைவி ஆயிடுவார்ங்கிற கற்பனையில மருந்து கொண்டு வந்த இவர்களுக்கு இப்ப இருக்கிற போட்டியை சொன்ன உடனே நமக்கு திரௌபதி கிடைக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சாங்க. கண்போளம் புல்லுதன் போல் கடுங்கார் முகமுங்காந்தனும் தின்போர் வேந்தன் வணக்கம் கடக்கம் எய்தி திரௌபதியுடைய புருவம் வளைய மிரட்டுது, அந்த வில்லும் மயக்குதான். அதைத்தான் சொன்னான், பிறர் மாறன் எங்கும் மலர் வாழே சிறந்த மிக வாழல் என்று வைக்கின்ற
காய விதமாடை வந்து தளர் போல ஒன்ற விளைவாதம் அசை கூற விதல் மாறடைந்து 5 மடங்கு கடையினாலே உலகத்தையே வசப்படுத்தவும்னா மன்னன் விரல் மாறனை மாறின மன்னன். அதனாலே எல்லாரும் மன்மதனுடைய மானத்தினால் காக்கப்பட்டு நமக்கு மாலை போடுவாளா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில இந்த அதிர்ச்சியான சொல்லு அப்படியே இடிகேட்ட நாகம் போல் நடுங்கியிருக்கிறார். இதை யாரும் அறிக்க முடியாது, திரௌபதிக்கு கல்யாணமே நடக்காதுன்னு பேசுகிறார். சில பேர் செலுத்திக்கிறாங்க, சில பேர் வெளில விளைக்காவிட்டாலும் பரவாயில்ல, அந்த முகத்தை திரௌபதியுடைய புழக்க அவங்க அழகையாவது பார்க்கறதுன்னு உங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கிறாங்க சில சிற்றரசு. யாருக்கும் பலருக்கு பெரிய ஏமாற்றம் தான். நமது பெருமைகளை கேட்டு மாலை போடுவாள் என்று வந்தால் இந்த வெள்ள உலகை சொல்லி சொல்றான், இது எப்படி ஆகிறது என்று. எப்படியாக இருக்கக்கூடிய அந்த தருணத்துல அப்போ அந்த நேரத்துல இப்போ எல்லாரும் வரிசையா அமர்ந்திருக்காங்க. பேரரசர் துரியோதனாதிலிருந்து மற்ற அரசர்கள் வரைக்கும் தகுதிக்கு தகுந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இந்த பணிப்பெண்கள் என்றால் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ராஜாவுடைய பெருமையை தான் சொல்லிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு ராஜாவுடைய பெருமைகளை தான் சொல்லிட்டு வர்றாங்க. உலகானோ ராஜங்கம்மா எங்க உடை மணக்க வந்தாரம்மா. உலகானோ ராஜங்கம்மா அகில புகழ்நாடு 56 மண்ட துரியோதன் மண்ணட்டி மனமா உலகானோ ராஜனம்மா. அகவ கொடி உங்கள் நடக்க சேரும் குடும்பத்தினம் இடத்தில் அதை கொண்ட பொறாமை மிகப்பட்டு பொறுமை இழக்கப்பட்டு முன்னணி நீக்கப்பட்டு ஓடி வந்ததொரு உலகாலும் ராஜனம்மா. யாருமா தெரியுதா இது? அவனி முழுவதும் 56 தேசங்களையும் அடக்கி ஆளுகின்ற தலைவன், அரவ கொடியோன், அடங்காத முடியோன், கையிலே கனதேவை துணையோன். அரவ கொடியோன்னா பாம்பையே கொடியாக உடையவன், கொடியில அடங்காத, யாருக்கு அடங்க மாட்டான், அடங்காத முடியோன், கையிலே தனதேகை உடையோன். இவனுக்கு எப்பவுமே செல்வாக்கு குறையாது. அப்படிப்பட்ட அந்த தனதேகை அவள் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துக்கணும் கையில. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அம்மா இந்த மாதிரி திருதராஷ்டிரனுடைய மூத்த குமாரனாய் விளங்கக்கூடிய எந்த அரவ கொடியோனாகிய இந்த துரியோதன மகாராஜா எல்லாருமே இவரும் கடைக்கு கப்பம் கட்டுவாங்க. இந்த மண்டலேசனுடைய கம்பீரமும் தோற்றமும் அழகும் பார்த்தோன்னே உனக்கு தோன்றும் என்று படிப்பெண்கள் திரௌபதிக்கு சொல்லிட்டு வர்றாங்க. அவன் எப்படி உட்கார்ந்திருக்கான துரியோதனை மாற்றம் பெய்தொன்றுரைய மாற்றம் பிரிதொன்று முறைய இவன் பல்லின் விழி நோக்கி வில்லின் படி நோக்கி சீற்றம் சிந்தை கொண்டு அழல பொய்யே மலர்ந்த திருமுகத்த ஏற்றந்தண்ணில் வேறொருவர் இப்பெருளைகள் இளர் என்ன தோற்றம் படைத்தோனை காட்டி துரியோதனன் மற்ற இவன் இவன் அப்படியே பேசாம இருக்கான. அந்த வில்லனுடைய வலிமையை சொல்லி இந்த மாதிரி வளைத்து அதை அறுக்க வேண்டும் என சொன்ன உடனே மழை, நானே ஒரு பேரரசன், ஏதோ அந்த என்னுடைய பெருமையெல்லாம் சொன்னா அவன் நமக்கு மாலை போடுவான்னு ஆசையா வந்தா அந்த வில்லை விளைக்க வேண்டுமா, அந்த லட்சியத்தை அறுக்க வேண்டுமா, அதுக்கப்புறம் அவர் மாலை போடுவாள். சரி, நம்முடைய பெருமை அறியாதவர்கள் என்று அந்த வில்லை பார்த்து மாற்றம் பிரிதொன்று உரையான் ஒண்ணுமே சொல்லலையா, பேசாம அந்த வில்லையே பார்த்துக்கிறான. சீற்றம் சிந்தை கொண்டு அழல பொய்யே மணந்த திருமுகத்தான்
கோபம் அதிகமாக வருது. இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா அப்புறம் சபையெல்லாம் நம்மளா எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க. இவன் பயந்துட்டான் போல இருக்கு, துரியோதனன் பயந்துட்டான் போல ஏதாவது நினைப்பாங்கல்ல, அதுக்காக நான் நினைச்சா இந்த வெள்ளை எடுத்து வளைச்சிருவேன், திரௌபதியை நான் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி போய் சிரிப்பு. ஒருத்தரை பார்த்து சிரிக்கணும் உடனே சிரிக்க மாட்டேன். ஒரு நல்ல நகைச்சுவை இருக்கே, அதை பேசுனா சில பேர் சிரிப்பாங்க. அதனால அது சாதாரணமா சிரிக்கிறது அது அசடு சிரிப்பு, நம்மகிட்ட சிரிப்பு, பரிகாச சிரிப்பு. அந்த மாதிரி இருக்குதான் இவன் பொய்யே மலர்ந்த திருமுகத்தான். ஒருத்தர் நடுரோட்ல போகும்போது ஒரு வாழைப்பழ தோல் வலிக்கு கீழே எரிஞ்சான். அதான் அது ஒரு பெரிய மனுஷன் நடந்து வரும்போது படாது கீழே விழுந்துட்டான், பக்கத்துல சிரிப்பாங்க. அது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. கொஞ்சம் சாதாரணமான இருந்தா அவனை சொல்லுவாங்க, ஏன்னா அவனுக்கு என்ன கண்ணு இல்லையா, பார்த்து வரக்கூடாது. கொஞ்சம் பெரிய மனுஷனா இருக்கு, பாவி எவ்வளவு இப்படாது வாழைப்பழம் போல நடுரோட்ல போடுச்சு, ஐயா வாங்க எழுதி அப்படின்னு எழுப்பிடுவான். யாருக்கு தகுந்த சிரிக்க தெரியாதவங்க கூட சிரிச்சு, அறியாதவங்க கூட மனைவின்னு ஒருத்தி வந்து வீட்டுல வாரத்துக்கு ஒரு நாளாக சிரிப்பான். ஒருத்தன் சொன்னா என் பொண்டாட்டிய நல்லா உதச்சிட்டே இருந்தான். எப்படா உதச்சேன், இன்ன வரைக்கும் இவ்வளவு நாள நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உன் வீட்டுக்காரி தான் உங்களை உதச்சாருன்னு சொன்னாங்க, நீ எப்படி அவ்வளவு உதச்சேன்னா? ஒண்ணு இல்லை, நேற்று கனவுல அவளை உதவின்னு உதச்சேன், அங்க சிரிச்சா சின்ன கட்டிக்கு இங்க தான் வந்து சிரிக்கிறேன்றான் அவன். ஒருத்தர் சாகும்போது சிரிச்சுக்கிட்டே சேர்த்தானு. ஏய்யா அவங்கள்ட்ட சாகும்போது கூட சிரிப்பு வருதா? பின்ன 25 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், இனிமே எந்த பையன் எனக்கு கேட்க முடியாது சொல்லிட்டே சிரிச்சு சேர்த்தானு. அது போல நம்ம வாய் விட்டு சிரிப்பதன் மூலமா ரத்த ஓட்டம் சீராகிறது, மெல்லிய நரம்புகள் சிறப்பாய் விரைந்து செயல்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது என்பது இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதனால எப்போதுமே மனம் விட்டு சிரிக்கணும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். இப்ப நான் அடிக்கடி நகைச்சுவை சொல்றேன்னா அதான் பாக்குறவங்க சீரியஸா உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் மனசு தெளிவா கிளாஸா இருக்கணும். அவங்க எத்தனை வேலையோ எத்தனை கஷ்டமோ அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களை சந்தோஷப்படுத்துறதோடு மட்டும் இல்லாம கதையை நம்ம அப்படி அந்த மாதிரி தான் கொண்டு போகணும். வெறும் கதை மட்டும் சொல்லிட்டு போன யாரு? ஒரு குழம்புல இருந்தா எல்லாமே இருந்தாதான் அது குழம்புல அது மாதிரி. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல துரியோதனன் கூட தைரியமா உட்கார்ந்துருக்காரு போல இருக்கு, அவரை பார்த்தா வெள்ளம் வளைச்சு ஒடிச்சிடுவாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி பல அரசர்கள்லாம் பேசிக்கொண்டார். அப்படிப்பட்டவனை காட்டி இவன் துரியோதன மகாராஜா என்று சொல்லி அறிமுகம் செய்ய வைத்தார். அவனையும் பார்க்கவில்லை திரௌபதி, தனக்கு நிகழில்லை என்று இந்த உலகத்திலே நிமிர்ந்து உட்கார்ந்து வந்த துரியோதனை அடுத்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவன் யாருன்னு அறிமுகப்படுத்துறாங்க படிப்பெண்கள். இவர் துரியோதன மகாராஜாவுடைய அருமை தம்பிமார்கள். தம்பிமார்னு சொல்ல, கொடும் தேள்கள்னா எல்லாரும் அவங்க 99 தேவலாம், கொடும் தேவலாம். சாதாரண தேல் கடிச்சா வந்து அவ்வளவு வலி, அவ்வளவு விஷயம் ஏறாதான். இந்த எருமை தேல்னு ஒண்ணு இருக்கு பெருசா, அது கடிச்சாதான் விஷங்கிறான். அந்த மாதிரி தேல் வகையில் சேர்ந்தவனா அந்த 99 பேர் துரியோதனன். ஆகையினாலே இவன் துரியோதன மகாராஜாவுக்கு எல்லாம் உடன் பிறந்தவர்கள். அவன் யாரையும் தெரிந்து கூட பார்க்கலம்மா. எப்படிப்பட்ட வகையில அடுத்த சிம்மாசனத்துல யாரு உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா வஞ்சனையே உருவமாய் இருக்கக்கூடியவன் அவன். 3 எடுத்துக்கார். வஞ்சனை புரிந்திடுவான், பசையே பாடிடுவான். வஞ்சனை புரிந்திடுவான், நெஞ்சத்தில் சிறிதனும் இறக்கமை இல்லாமல் கஞ்சமும் என்னாலும் கொஞ்சமும் இறக்கான். வஞ்சனை புரிந்திடுவான், அவன் வஞ்சனை புரிந்திடுவான். சொந்தமை என்றுமை இங்குமே வந்துமை சிந்தையும் முந்தனை எண்ணெயை இருந்திடும் காந்தார தலைவன் சகுனியவன் கண்டாய். அந்த காந்தார தலைவன் சகுனியவன் கண்டாய்.
வஞ்சனைக்கும் சூதுக்கும் நிகரில்லாதவன், இவனுக்கு நிகர் யாருமே கிடையாதம்மா. ஆகையினால அப்பேற்பட்ட ஒரு காந்தார நாட்டு தலைவன் இவன். துரியோதனுக்கு சொந்த தாய் மாமன். ஆகினால இன்னொருவர் கிடையாது என்று அவனை அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கு மேலே அவனையும் திரும்பி பார்க்காம மேல் கொண்டு போறார். நிறைய அரசர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய இருப்பதினாலே இந்த அறிமுகமும் அந்த வில் அரங்கேற்றமும் நலாயினி சரித்திரமும் நாளை தினத்திலே எங்கள் நேரத்தோடு வாருங்கள் 3 மணிக்கு என்று சொல்லி இந்த அளவை நிறைவேற்றோம். சரி, இந்த வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி நான் கடைசியில ஒரு வாடிக்கையாக நிகழ்ச்சி முடிஞ்சா ஒரு பாடல் பாடும்போது ஒரு சகஜமா வாடிக்கையாகிவிட்டேன். அதனால தான் ஒரு பாடலை பாடிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இளமையின் படிவான இளமையின் படிவான எரிவண்ணாம் என் இதயத்தில் குடி கொண்ட அன்பு இளமையின் படிவான எரிவண்ணாம் நாள்தோறும் உன்னை நானும் படுத்துகின்றேன். நடமோடு பணம் பெறப்பேன் வேண்டுகிறேன். நான் பணிந்த அணியாக அனுமருமா வானவரும் போகின்ற இளமையின் மடிமான எரிவண்ணாம் என் இதயத்தில் குடி கொண்ட மலரான என் மனது முள்ளானது மலரான என் மனது முள்ளானது அதமதையான என் பாடு சதையானது இருநேரம் நீ அருள சரியானது இருநேரம் நீ அருள சரியானது என்னும் நீ மாறாதது ஏனோ கண்ணே கண்ணனே இளமையில் மடிமான எரிவண்ணாம் என் இதயம் குடி கொண்ட